கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர், பெற்றதே உற்றதாய் உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். பெரியோர்களே, பெற்றோர்களே, திருமண பருவத்தினர்களே, இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாக குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இருப்பதற்கு பதிலாக பாதி அளவில் குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பம் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போயிருதுங்க. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்போ நான் தெரிவிக்கிறேன். நீங்களும் சிந்திச்சு இதைய தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள். இப்போ இது கம்ப்யூட்டர்ல அமைக்கப்பட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த செவ்வாய் யதார்த்தத்தில் அந்த 4ஆம் பாவகத்தில் இருக்குதா அல்லது இல்லையா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சக்கரம் தெளிவாக தெரிவிச்சிருமுங்க. இதை பார்த்தீங்களா? இதில் அந்த செவ்வாய் என்ன நட்சத்திரத்தின் பாதத்தில் இருக்குதோ அதே பாதத்தில் அதே பாகையில் தான் செவ்வாயை எழுதி அந்த பாகையில் புள்ளி வச்சுக்கிற. அப்போ இதில் செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் தோஷமே இல்லாத இந்த ஜாதகத்துக்கு உண்மையிலுமே செவ்வாய் தோஷத்து உள்ள ஜாதகத்தை இணைச்சா அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாக இயங்க இயலும். இப்போ கருத்து வேறுபாட்டுக்கு இது வழிவகுத்தாச்சுங்களா? அடுத்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா இவங்கனால வம்ச விருத்தி அப்படிங்கிறது கேள்விக்குறியா போயிருங்க. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுடைய இனவருத்தி பொருளானது ஜூடாக இருக்கும். தோஷம் இல்லாதவங்கிறது சம அளவில் இருக்கும். அப்போ தோஷம் இருக்கக்கூடிய இனவிருத்தி பொருளானது சம அளவில் இருக்கக்கூடிய இனவிருத்தி பொருளை வேகடிச்சு போடுங்க. அப்போ குழந்தையின்மைக்கு இது ஒரு சரியான காரணமாக போயிடும். இப்போ இன்னைக்கு திருமண தோல்வியும் குழந்தையின்மையும் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. இதுக்கு தீர்வு தந்தாக வேண்டியது ஜோதிடருடைய பொறுப்பாகும். ஏன்னா இந்த ஜோதிடத்தை அனுசரித்து தான் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு பெரியோர்களும் பெற்றோர்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகத்தை இணைச்சாலும் இப்படி ஏமாந்து போயிடுறாங்க. அப்போ எப்படி ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சக்கரம் விளக்கம் கொடுக்குது. அப்போ இந்த சக்கரத்தை அனுசரித்து இந்த செவ்வாய் தோஷ ஜாதகத்தையோ அல்லது ராகு கேது தோஷ ஜாதகத்தையோ இணைச்சோம்னா அவங்க பூரணமாக இல்வாழ்க்கையை வாழ்வார்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் நிம்மதியாக இறுதி காலத்தை கழிக்கலாமுங்க பேரன் பேத்திகளோட. அப்போ இதுக்கு எதை அனுசரிக்கணும், எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சமாச்சாரங்களை இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதில் பார்த்தீங்களா 2ல் செவ்வாயின்னு அந்த 12 கட்டத்தில் இருக்கும். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்குது. ஆனால் 20% தான் இருக்குது. இது திருமண வாழ்க்கையை பாதிக்காது.
எப்படிங்கன்னா, இரண்டாம் பாவகத்தின் மையம், அதாவது ஒரு பாதத்துக்கு 12,000 விகலை 6001வது விகலையில் இருந்தால் முன்பின் 54,000 விகலை ஒரு தோராய பாவகம். அப்போ ஒரு தோராய பாவகத்துக்கு உண்டான விகலைகள் 108,000. அப்போ அந்த மையப்புள்ளிக்கு முன்னாடி 54,000, மையப்புள்ளிக்கு பின்னாடி 54,000. இது தோராய பாவகத்தின் அளவு. அப்போ இந்த 6001வது விகலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெறும் அந்த பாதத்தில் 1001 விகலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை தள்ளி அந்த செவ்வாய்க்கு தகுந்த மாதிரி செவ்வாய் உண்மையிலேயுமே இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கிறதே 20%தான். இதில் முன்பின் தள்ளுனாலுமே அந்த 20% தாண்டாது. அப்போ இந்த 20% தோஷம் திருமண வாழ்க்கையை பாதிக்காது. அதாவது 4ஆம் பாவகத்தின் அல்லது 2ஆம் பாவகத்தின் 7ஆம் பாவகத்தின் 8ஆம் பாவகத்தின் 12ஆம் பாவகத்தின் மையப்புள்ளி ஆனது அதிலேயே செவ்வாய் இருந்தால் 100% செவ்வாய் தோஷம். அதுக்கு அடுத்த பாதத்தில் இருந்தால் 80%, அதுக்கு அடுத்த பாதத்தில் இருந்தால் 60%, அதுக்கு அடுத்த பாதத்தில் இருந்தால் 60%, அதுக்கு அடுத்ததில் இருந்தால் 40%. இதில் 20% தானுங்க செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த ஜாதகரோ ஜாதகியோ தாத்தாவாகவோ பாட்டியாகவோ ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பேர குழந்தைகளோட கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறது தான் அவங்க மனம் விரும்பும். அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு அங்கே செயல்பாடு இல்லை. அப்போ இந்த மாதிரி யதார்த்தமானதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இணைச்சாங்கன்னா மணமக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்களை சார்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்கலாம். இதை பார்த்தீங்களா? இதில் அந்த 12 இடத்துல 2 செவ்வாய் அப்படின்னு இருக்கும். ஆனால் செவ்வாய் லக்னத்துக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ இப்படியெல்லாம் இந்த ஏமாற்றம் இருக்கிறதுனால தான் இந்த திருமண தோல்விகள் நடந்துட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்களா, இந்த ராகு கேது தோஷம் உண்மையிலேயே இருக்குது. ஆனால் அதை எப்படி இணைக்கணும் அப்படின்னு இணைக்கிறதுல குளறுபடிகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு மகனுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் அந்த மணமகனுக்கு இணைக்கக்கூடிய மணமகளுடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்தில் கேது இருக்கணுங்க. அப்போ இந்த லக்னத்தில் கேது இருந்தால் அந்த மணமகளுக்கு வரக்கூடிய மணமகனான 7ஆம் பாவகத்துக்கு உண்டானது அங்கே ராகு இருக்குதுங்க. அப்போ அங்கே ராகு இருந்தால் மணமகனுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்கணுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஜாதகத்தை இணைச்சோம்னா இந்த திருமணத்தில் இந்த பிரிவு அப்படிங்கிறதுக்கு அங்கே இடமே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க முறையாக வாழ்வார்கள். அதாவது ஒருத்தர் சாமி 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 சாமிகிட்டே போயிட்டு இருந்தாலுமே இன்னொருத்தர் போகம்ட்டே போயிட்டு இருந்தாலுமே ரெண்டுமே ஆகாது. நம்மளுக்கு ரெண்டையுமே நாம் அனுசரித்து வாழ்ந்தால்தான் நாம் சரியான குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும்னு 2 பேருமே தீர்மானித்து அளவா அந்த பக்தியிலையுமே அளவா அந்த போகத்திலையுமே இருந்து சிறப்பாக குடும்பத்தை நடத்தி நல்ல இல்வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். இப்போங்க இந்த 6001வது விகலை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இது புஷ்கர நவாம்சத்தையும் இது நிர்ணயிக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தில் குரு புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்கிறாருங்க.
அவருடைய தசை தான் நடக்குது. அது நம்ம ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு அவர் யோகாதிபதிங்க. ஆனாலுமே இந்த குரு நம்மளுக்கு நல்லதுன்னு ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியலீங்களே, இதுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலையில் பேசினார் இல்லைங்களா பிருகு பிரபாகரன். அவரே புஷ்கர நவாம்சத்தை பற்றி ஒரு குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்போ அந்த புஷ்கர நவாசம் ஆனாலும் கூட அந்த 6001வது விகலையில் அந்த குரு இருந்தால்தான் 100% புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கிறாருன்னு எடுக்கணும். இதே அற்பமா ஒரு 101வது விகலையில் இருந்தார்னா அதெல்லாம் செயல்படுறத அந்த ஜாதகர் உணர்வதே சிரமமாக போயிடும். அப்போ அந்த கேள்விக்கு அங்கே அவர் வந்துதான் ஆகணும். அப்போ இந்த கருத்தை பதிலாக அவர் ஏற்றுட்டா அவர் தெளிவடைஞ்சு மேற்கொண்டு முன்னேறதுக்கு என்ன செயல்பாடு நாம செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு அதுக்குண்டான நியாயமான முன்னேற்றத்தை அவர்கள் பெற நம்மளை போன்ற ஜோதிடர்களால் வழி காட்ட இயலும். இப்போ இந்த வர்க்கோத்தமம் அப்படின்னு இதுல ஒன்று போயிட்டு இருக்கு. இதுல புனர்பூசம் 3ஆம் பாதம் வர்க்கோத்தமம் அப்படின்னு இருக்குது. இதுல உத்திராடம் 2ஆம் பாதம் மகரத்தில் வர்க்கோத்தமம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இத இங்க வெளியே கட்டிக்கிறோம் பார்த்தீங்களா பிளக்ஸ், அந்த பிளக்ஸ்ல வெளி சுத்துல இருக்கிறது ராசி வட்டம், உள் சுத்துல இருக்கிறது நவாம்ச வட்டம். அந்த வட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம் 100% வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத அங்க ஆதாரத்தோடு அது தெரிவிக்கும். ரோகிணி 2ஆம் பாதம் ரிஷபத்தில் 40% வர்க்கோத்தமம். புனர்பூச 4ஆம் பாதம் கடகத்தில் 60% வர்க்கோத்தமம். பூர 1ஆம் பாதம் சிம்மத்தில் 80% வர்க்கோத்தமம். சித்திரை 2ஆம் பாதம் கன்னியில் 20% வர்க்கோத்தமம். சித்திரை 3ஆம் பாதம் துலாத்தில் 20% வர்க்கோத்தமம். உத்தராட 1ஆம் பாதம் தனுசுல 60% வர்க்கோத்தமம். அனுச 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் 80% வர்க்கோத்தமம். சதயம் 3ஆம் பாதம் கும்பத்தில் 40% வர்க்கோத்தமம். ரேவதி 4ஆம் பாதம் மீனத்தில் 100% வர்க்கோத்தமம். இதெல்லாம் அந்தந்த பாதத்தில் 6001வது விகலையில் இருந்தால்தான் அந்தந்த சதவீதம் சரியா இருக்கும். இல்லைன்னா அந்த 20% வர்க்கோத்தத்திலையுமே அந்த 6001வது விகலைக்கு பதிலாக 1001வது விகலையில் மட்டுமே லக்னமோ அல்லது கிரகமோ இருந்தா அது 20% 100ல் 20%தான் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத இந்த சக்கரம் தெளிவாக தெரிவிக்கு. அப்போ இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தீர்மானித்து பலனை தீர்மானித்து தெரிவிக்கிறதுலையுமே ஜோதிடர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது கவனிப்பாலும் கணிப்பாலும் உருவாக்கப்பட்டதுதான். அதனால தான் இன்னைக்குமே அந்த கவனிப்பு அறிவியல் ரீதியாக இந்த ஜோதிடம் ஆதாரமுடையது. ஆகையினால இதை அலட்சியப்படுத்துவதற்கு இல்லைன்ட்டு உலகளவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த ஜோதிட துறையை ஆதரித்து கொண்டும் இப்போ பெருமளவில் ஆதரிக்கவும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இந்த யதார்த்தமான விவரத்தை சரியான ஜோதிடர் அப்படிங்கிற உங்களை அணுகி நீங்க தெரிஞ்சு உங்க மகளுடைய வாழ்க்கையை இல்வாழ்க்கையை தீர்மானிப்பதில் நீங்க தெளிவாக இருந்தீங்கன்னா அவர்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். உங்களுடைய இறுதி வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும். சரிங்க, இப்போ பிறந்த நேரத்தை மட்டுமே வச்சு இந்த
ஜாதகருக்கு இந்த திசை நடக்குது, அது இந்த திசை இன்னும் இருப்பு, இவ்வளவு வருஷம், இவ்வளவு மாசம், இவ்வளவு நாள் அப்படிங்கிறத சுலபமா ஒரு 3 நிமிஷத்துல தெரிவிச்சிடலாமுங்க. இப்ப அந்த கணிதத்தை இப்ப உங்களுக்கு செய்யறனுங்க. இந்த பாத்தீங்களா, இந்த 9 திசையையும் நொடி அளவுல இதன் அடிப்படையா கொண்டு நாம தெரிஞ்சுக்கலாமுங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நட்சத்திரம் போயிட்டு இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரு ஜாதகத்தைய இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாங்க. இது பாத்தீங்களா, இந்த ஜாதகத்துல 93 பாகை, 18 கலை, 43 நிகழை அப்படிங்கிற இதுல சந்திரன் இருக்கிறார். அப்ப இது என்ன நட்சத்திரத்துல இருக்கும் அப்படிங்கறத இப்ப நான் தெரிவிக்கிறேன் பாருங்க. பாகை வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுன ராசி, அதுக்கு மேல கடக ராசி ஆரம்பமாயிரும். அப்போ இந்த 3 பாகை, 18 கலை, 43 நிகழை அப்படிங்கிறது புனர்பூசம் 4ஆம் பாகத்துல இருக்குங்க. அப்போ இதுல இனி ஒரு கலை 13 நிகழ 17 நிகழ தாண்டுச்சுன்னா இந்த புனர்பூசம் முடிஞ்சு பூச ஆரம்பிச்சிருங்க. இவ்வளவு நேரம் இதுல பாக்கி இருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளவு திசை இருக்கு வரும் அப்படிங்கிறது இப்ப நான் தெரிவிக்கிறேன். அப்போ 80 பாகை வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கு மேல புனர்பூசம் ஆரம்பிக்குங்க. அப்ப புனர்பூசம் வந்து கடகத்துல 3 பாகை 20 கலை வரைக்கும் இருக்குங்க. இப்போ அந்த புனர்பூசம் அப்படிங்கிறது கடகத்துல 3 பாகை 20 கலை இருக்கு. இப்ப அங்க சந்திரன் இருக்கிறது 3 பாகை 18 கலை 43 நிகழையில இருக்கு. இப்போ 13 பாகை 13 பெருக்கல் 60 சமம் 13 பெருக்கல் 60 சமம் 780 கலை வந்தாச்சுங்க. இந்த 780 கலை கூட இங்க ஒரு 18 கலை இருக்கு பாத்தீங்களா, அத கூட்டுறோம். கூட்டுற போது 798 கலை வந்தாச்சுங்க. இதைய 60ஆல பெருக்கிறோம்ங்க. பெருக்கல் 60 சமம் 47,880 நிகழ வந்தாச்சுங்க. 47,880 நிகழை. அப்புறம் இங்க 43 நிகழை இருக்கு பாத்தீங்களா, அதையே இதோட கூட்டணும்ங்க. 43 அப்ப இது கூட்டணும்னா 3 8 4 5 2 1 1 8 9 47,920 நிகழையில இந்த சந்திரன் போயிட்டு இருக்கிறார். அப்ப இது எந்த அளவுல திசை இருக்க நம்மளுக்கு கொடுக்கு அப்படிங்கிற விவரம் இந்த ஒவ்வொரு திசைக்குமே இந்த அட்டவணையில இருக்கும். அப்ப இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது குரு திசைய தெரிஞ்சுக்கக்கூடிய. அப்போ இந்த குரு திசைக்கு ஒரு நிகழைக்கு 172.8 நிமிஷம்
8. இந்த 8 அப்படிங்கிறது 8 நொடிங்க. இதுல பெருக்கணும்னா மொத்த நிமிஷம் வந்துருங்க. அப்போ 47,923 43 பெருக்கல் 172.8 சமம் 82,810.94. அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 82,81,094 நிமிஷம் வருதுங்க. இதைய வந்து 60ஆல வகுத்தா மணி வருங்க. வகுத்தல் 60 சமம் வகுத்தல் 60 சமம் 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ 1,38,018 மணிங்க. 1,38,018 மணி. இப்போ இங்க ஒரு 24 காட்டு சிறுபாடும் அது எவ்வளவு நிமிஷம் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கலாம். எட்டு 28 10 94 வகுத்தல் 60 சமம் 138 சுழியம் 18 138 சுழியம் 18 மணி வருது. சரி, இதுக்கு நாம எவ்வளவு நிமிஷம் வருது அப்படிங்கறத இதுல போட்டு கழிக்கணும். அப்பா 13,018 அப்படிங்கிற அளவு மணி காட்டு. 13,018 13,018 இத நாம 60ஆல பெருக்கல் 60 சமம். இப்போ இது வந்து 78,010 80 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை. அதாவது 7,81,080 7,81,080. அப்போ 7,81,080 இத வந்து ஏற்கனவே நாம அமைச்சு வச்சிருந்தீங்களா 82 அப்படிங்கிறத இப்ப அதுல போட்டு கழிக்கணும். அப்போ 82 81 சுழியம் 94 கழித்தல் 78 10 80ல கழிச்சோம்னா என்ன வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மீதி இருக்கிறது நிமிஷம். அப்ப வந்து இப்ப வந்துதா இந்த 82,81,094 நிமிஷம் 82,81,094 நிமிஷத்தை வகுத்தல் 60 அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியது 138 சுழியம் 18 மணி. இப்போ இதைய வந்து பெருக்கல் 60ஆல பெருக்கணும்னா
என்ன வந்தது நிமிஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ பெருக்கிற பாருங்க 13 80. ஐயா புரியுமா? இல்ல ஆப்போசிட் பேசுறீங்க எப்படி கேட்கும்? ஹலோ 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 பொதுமக்களே, இப்ப இந்த கணிதம் பண்ணிட்டு இருக்கிறனுங்க. இப்போ 1,38,018 மணிக்கு எவ்வளவு நிமிஷம் அப்படிங்கிறது இப்ப கணக்கில் வரும். 13 80 18 18 பெருக்கல் 60 சமம் 82 81 சுழியம் 94 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இப்போ இந்த நிமிஷத்தை கழிக்கிறோம். 82 81 சுழியம் 80 இதை கழிச்சோம்னா 14. அப்போ இந்த குரு திசையில நடந்திருக்கிறத முதல்ல மணியில் தெரிவிக்கிறனுங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 1,38,018 மணி 14 நிமிஷம் 24 நொடி இந்த குரு தசை நடந்தாச்சுங்க. இப்போ இந்த மணியை நான் 4 ஆக்கணும். அப்போ இப்போ அதை செய்யணுங்க. வகுத்தல் 24 ஆச்சு. இருங்க, ஒரு கணக்கே பேசிட்டு இருக்கிறனுங்க. வந்தாச்சு. 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணி வைக்கணுங்க. 13 80 18 இது மணிங்க. இதைய 24 வகுத்தோம்னா 4 வந்துடுங்க. வகுத்தல் 24 சமம். இப்போ 5750 நாள் வந்தாச்சுங்க. 5750 நாள். அப்புறம் 0.75 இது ஒரு 18 மணிங்க. அப்போ 18 மணி 14 நிமிஷம் 24 நொடி அது ஒரு கணக்கு. இப்போ 5750 மணிக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறத பார்ப்போம். 5750 மணியை 4 வருஷத்துக்கு கொண்டு வர்றோம். வகுத்தல் 360 சமம் 15 வருஷம். 15 வருஷம். அப்புறம் சில்வானம் இருக்குதுங்க. இந்த 15 வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறத இப்போ எடுத்தோம்னா சில்வானம் என்னன்னு தெரிஞ்சிடலாமுங்க. 15 பெருக்கல் 360 சமம் 5400 நாளுங்க. 5400 நாள். இதை 5750 கழிச்சோம்னா அங்க 50 7 4 போனா 3 350 5750 15 வருஷத்துக்கு உண்டானதை கழிக்கிறோம். 15 வருஷத்துக்கு வகுத்தல் 360 சமம் 15 வருஷம் வந்தாச்சு. அப்போ மீதி இருக்கிறது 350 நாளுங்க. இப்போ ஏற்கனவே நாம் இங்கே எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது 359 சில்வானம் இதில் வந்தாகணும். அப்போ 359 அப்படிங்கிறது 11 மாதம் வருதுங்களா? அப்புறம் 29 நாள். அடுத்து 2 மணி
45 நிமிஷம் 36 நொடி. இது கூட நாம ஏற்கனவே அந்த 18 மணி இப்படியெல்லாம் எழுதி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த 18 மணியை இப்போ இங்கே கூட்டுறோம். இப்போ இந்த 18 கூட ஒரு 5 மணியை கூட்டுறோமுங்க. 18 5 23, இங்கே 45, அங்கே 14 அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த 14ம் 44ம் 14ம் 45ம் 59 ஆச்சுங்களா? அப்போ 23 மணி 59 நிமிஷம். அங்கே 24 நொடி 36 நொடி இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 1 நிமிஷம் வந்துடுது. அந்த 1 நிமிஷத்தை எடுத்து இந்த 51 நிமிஷத்துக்கு கூட கூட்டினோம்னா 1 மணி ஆயிரும். அந்த 1 மணியை இந்த 23 மணியோட கூட்டினோம்னா 1 நாள் ஆச்சு. அந்த 1 நாளை இந்த 29 நாள் கூட கூட்டினோம்னா 30 நாள் ஆச்சுங்க. அப்போ 29 1 30. இதில் 1 மாதம் ஆச்சுங்களா? ஏற்கனவே 11 மாதம் பாக்கி இருக்குதா? 11 1 12, 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்தை இந்த 5 வருஷத்துக்கு கூட கூட்டினோம்னா 16 வருஷம் ஆச்சுங்களா? இப்போ இந்த 16 வருஷம்தான் குருவுக்கு உண்டான தசை வருடம். இதில் இருப்பு அப்படிங்கிறது, அதாவது இன்னும் செல்ல வேண்டிய தூரம் புனர்பூசத்தில் ஒரு கலை 17 விகலை தானுங்க. இந்த ஒரு கலை என்பது 60 விகலை. இந்த 60மே அங்கே ஒரு 17 விகலையும் சேர்த்துனா 77 விகலை. இந்த 77 பெருக்கள் அந்த குருவுக்கு உண்டான நிமிஷம் வந்தாச்சு முடிய போற 172.8 முடிஞ்சாச்சு சாமி. 172.8 சமம். இவ்வளவு தேனுங்க வந்தாச்சுங்க விவரம். 77 பெருக்கள் 172.8 சமம் 13,305 நிமிஷம். 13,305 நிமிஷம். இது ஏனுங்க இருப்பு. இதையே 60ஆல வகுத்தோம்னா மணி வந்தாச்சு. வகுத்தல் 60 வகுத்தல் 60 சமம் 221 மணிங்க. இந்த 221 மணியை 24 வகுத்தோம்னா வகுத்தல் 24 சமம் வகுத்தல் 24 சமம் 9 நாள் சில்வானம் தினங்க இருப்பு இருக்குது இந்த குரு தசையில். அப்போ இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது 350 நாள்னு ஒரு கணக்கு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 350 நாள் கூட இந்த 9 நாளுமே இந்த 23 மணி 51 நிமிஷம் மற்றும் அதுக்கு சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சில்வான நிமிஷத்தை மட்டும் கூட்டினோம்னா அங்க 10 நாள் வந்தாச்சுங்க. அப்போ 350 10மே 360 ஆச்சுங்க. அப்போ 15 வருஷத்துக்கு கூட இந்த 360க்குண்டான ஒரு வருஷத்தை சேர்த்துனோம்னா குரு தசை 16 வருஷம் நிறைவடைஞ்சு போகுங்க. அப்போ இந்த 73 கலைக்கு உண்டான திசை இருப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 9 மணி 9 நாள் 23 மணி. இது வேணுங்க அந்த 73 கலைக்கு வரக்கூடிய திசை இருப்புங்க. அப்போ இந்த சந்திரன் செல்லக்கூடிய விகலையை வச்சு திசை இருப்ப இப்போ ஒரு பரபரப்பான சூழ்நிலையினால ஒரு 5 நிமிஷத்தை தாண்டிடுச்சுங்க. இனி நான் அமைதியாக இந்த கணக்கு செஞ்சிருந்தேன்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இந்த கணக்கு செஞ்சிருப்பணுங்க. அப்போ இப்படி சுலபமாக திசை இருப்ப தெரிஞ்சு அதன் பிரகாரம் செயல்பட்டு பொதுமக்களுக்கு அலுவலமாக இந்த ஜோதிடர்கள் செயல்பட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிப்பதோடு என்னுடைய விவரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88
70 53 10 83ங்க. இது போன்ற ஒரு நுட்பமான சமாச்சாரங்கள் எல்லாம் எங்கிட்ட 30க்கும் மேற்பட்டது இருக்குதுங்க. அது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் ஜாதகம் அந்த பக்கம் இருக்குது. இந்த சக்கத்தில் அமைச்சோம்னா லக்னத்துக்கு 12ல் ராகு, 6ல் செவ்வாய், 6ல் கேது. ராகு கேது தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லைன்னு இந்த சக்கரை ஆதாரத்தோட காட்டுதுங்க. ஆனா இந்த 12 கட்டம் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் ஜாதகம் ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு காட்டுது. அப்ப உண்மையிலேயுமே என்ன அப்படிங்கிறத இந்த சக்கரை யதார்த்தமா தெரிவிக்குதுங்க. ஆகையினால இந்த மாதிரி சக்கரத்துல உங்க மகளுடைய ஜாதகத்தை அமைச்சு யதார்த்தமா கிரக நிலைமையை தெரிஞ்சுட்டு அதற்கு பொருத்தமான ஜாதகத்தை பொருத்தி அந்த மணமகளையோ தேர்ந்தெடுத்து தங்களுக்கு மருமகனாகவோ மருமகளமாகவோ ஏற்றுக்கொண்டால் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்களும் இறுதி காலத்தில் குழந்தைகளோடு கொஞ்சம் குழாவி கதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய இறுதி காலத்தை நிறைவா மகிழ்ச்சியா நீங்க நிறைவு செய்யலாம்னு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றிங்க. என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி ஒன்ற மகற்கு. யாழம் கருதினும் கைகூடும் இடத்தாட் காலம் கருதி செய்யின். இப்போ ஒரே ஒரு முக்கியமான சமாச்சாரமுங்க. அதாவது இன்னைக்கு சூரிய உதயம் 6:40. இது ஏதோ இந்த சேலத்துக்கு இருக்கலாம், கோயம்புத்தூருக்கு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சூரிய உதயத்தில் இருந்து சூரிய மறைவு அப்படிங்கிறது சரியா 6 மணிக்கு இருக்குது. அப்போ இந்த 40 நிமிஷம் பற்றாக்குறையா இருக்குது இந்த பகல் பொழுதுல. இதை 12 ஓரைக்கு சுலபமா நான் கணக்கு தெரிவிக்கிறேனுங்க. 12 பெருக்கல் 3 போட்டா 36 நிமிஷம் வந்துருங்க. அடுத்து 12 அப்புறம் 4 நிமிஷம் இருக்குதுங்களா, அந்த 4 நிமிஷத்தை 4 பெருக்கல் 60ன்னு போட்டு சமன்னு போட்டா 240. அப்போ ஒரு ஓரைக்கு 20 நிமிஷம். அப்போ 20 நொடி, அதாவது 3 நிமிஷம் 20 நொடியை கழிச்சு ஒவ்வொரு ஓரையா கொண்டு வந்தீங்கன்னா அந்த 12வது ஓரையின் நிறைவில் அந்த 6 மணி சரியாக வந்து நிற்குமுங்க. இப்படித்தானுங்க அந்த நேரத்தை பகிர்ந்துக்கணும். இப்போ 6:40க்கு சூரிய உதயம் அப்படின்னா 7:40 வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர, அதுக்கு அடுத்தது 7:40லிருந்து 8:40 வரைக்கும் அதுக்கு அடுத்த ஓர அப்படின்னு தீர்மானித்து தெரிவித்து செயல்பட்டோம்னா அது தவறாக அமைந்து விடுமுங்க. ஆகையினால இது போன்ற நுட்பங்களை எல்லாம் சரியான ஜோதிடரை அணுகி தெரிஞ்சு பொதுமக்களே நீங்கள் செயல்பட்டால் அமைதியை ஆறுதலான வாழ்க்கையை நீங்களும் உங்களது மக்களும் வாழ்வார்கள் என்று உறுதியாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.